தமிழகத்தில் கடந்த ஜூலை 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரும் வழக்கறிஞருமான ஆம்ஸ்ட்ராங் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம் தொடர்பாக ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, வழக்கறிஞர் அருள், சந்தோஷ், திருவேங்கடம் உள்ளிட்ட 11 பேரை காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்தார்கள். இதனையடுத்து அவர்களை கைது செய்ய போலீசார் விசாரணை நடத்தியதில் ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிக்கு பலியாக ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தார்கள். ஆனால் உண்மையான குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் கூறி வந்தார்கள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார்கள். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 11 பேரும் பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்பட்டார்கள். கைதான 11 பேரையும் 5 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது. கைது செய்யப்பட்ட 11 பேரிடம் தனித்தனியாக போலீசார் விசாரணை நடத்தியதில் அடுத்தடுத்து பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியானது. இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் ஆயுதங்களை ரெட்டேரி அருகே பதுக்கி வைத்திருந்ததாக கூறியதை அடுத்து அவரை அதிகாலை 5:30 மணிக்கு போலீசார் அழைத்து சென்றுள்ளார்கள். அப்போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிச் செல்ல முயன்ற போது தற்காப்புக்காக திருவேங்கடத்தை போலீசார் வயிற்றில் சுற்றுள்ளார்கள். இதில் படுகாயமடைந்த அவர் ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான திருவேங்கடம் மீது 3 கொலை உள்ளிட்ட 11 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. ரவுடி திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்தில் துப்பாக்கி மற்றும் 6 நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் பயங்கர ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்தார்கள். மேலும் நாட்டு வெடிகுண்டுகளை யார் தயாரித்து எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் மீது முதல் வெட்டு வெட்டியவர் திருவேங்கடம் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.